இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகங்கை அஜித் குமாரோட காவல் நிலைய மரணம் தான். அது மட்டும் இல்லாம அஜித் குமாரை காவல்துறையினர் எப்படி கொடூரமா தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பும் இப்ப வெளியில வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலைமையில இந்த பிரச்சனை சம்பந்தமா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பா போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சிவகங்கை மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில்ல பாதுகாவலரா அஜித் குமார் வேலை பார்த்திருக்காரு. இந்த நிலைமையில அந்த கோவிலுக்கு போன மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா அப்படிங்கிறவங்க அவங்களோட நகைகளை காணாம அப்படின்ட்டு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் அந்த பெண்ணுக்கு உதவி அஜித் குமாரை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீசாரோட விசாரணையில அஜித் குமார் திடீர்னு உயிரிழந்திருக்காரு. அஜித் குமாரை கொடூரமா தாக்கி போலீசார் தான் கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலைமையில அஜித் குமாரை கடுமையா தாக்கியதா சொல்லப்பட்ட 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காவல்துறையோட இந்த வன்முறை சம்பவத்தை எதிர்த்து வரும் 3ஆம் தேதி சென்னையில தமிழக வெற்றி கழகம் சார்பா ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த ஆர்ப்பாட்டத்துல தளபதி கலந்துக்க போறாரா இல்ல கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் மட்டும் கலந்துக்க போறாங்களா அப்படின்ட்டு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்ல கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன்னா தளபதி களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தளபதி களத்துக்கு வரும்போது அது எழுச்சி மிகு போராட்டமா மாறும். அதுக்காகவே தளபதி இனிமேலும் காலம் கடத்தாம மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து களத்துல இறங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க தளபதி களத்துக்கு வருவாரா அப்படிங்கறத. ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.